அனைவருக்கும் வணக்கம். இது யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுன்னா ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஒய் டேட்டா என்ன சொல்லுது, எஃப்ஐ எஸ்டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான மார்க்கெட் எப்படிலாம் ட்ராவல் ஆகுதுன்னா ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த கையில் வந்து February 1 அதாவது பட்ஜெட் டேக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் 10 days கிட்ட ஆகிடுச்சு, எந்த ஒரு வீடியோஸும் வரல. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸால் இருந்ததுனால என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் வச்சு நான் போட ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த வீக்லி நான் கொடுக்குற இதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாமே நீங்கள் வீக்லியாக கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிப்ரவரி நம்ம ஆல்ரெடியே வந்து பட்ஜெட் டே அன்றைக்கி என்ன நடந்துருச்சுன்னு வீடியோ பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிருக்குன்றதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நாளைக்கான இதுவும் பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்மளுடைய சப்போர்ட் 23,318 23,629 போயிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போயிட்டு எக்ஸாக்டாக நம்ம போட்ட லைனில் மார்க்கெட் திரும்பி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே மார்க்கெட் போனதுனால இது ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அகைன் இங்கே போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி இங்கே பாருங்கள் எதுக்காக இந்த லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ரீஜன் எதுக்கு தேவைன்றது ரொம்பவே முக்கியம். இப்போது ஏன் சொல்கிறேன்னா நல்லா நோட் பண்ணுங்கள் இந்த விஷயத்த. மார்க்கெட் ஒரு இடத்துல திரும்பி ஒரு லெவலை பிரேக் பண்ணி அப்படியே கீழே போயிட்டு இல்லை, புரியுதுங்களா? இதை பிரேக் பண்ணி அதை ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் கீழே போகுது. ஸோ அது எந்த லெவலில் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குதோ அதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்பின மார்க்கெட் அகைன் ரீட்ரேஸ் பண்ணி இறங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுடைய சப்போர்ட் 23,300ன்ற ரேஞ்சில் கீழே வந்த மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அகைன் அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்போர்ட் 23,140 அதுக்கும் கீழே 22,800 எக்ஸாக்டாக, அதாவது 10 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம ஒரு 3 செட் ஆஃப் லெவல்ஸ், 3 சப்போர்ட்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் 3ல் தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் சப்போர்ட் 2 வந்து இப்போ சப்போர்ட் 2 வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டுருக்கும். ஸோ அங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே வந்து மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? நான் இந்த வீடியோடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் ஐக்கான்லேயும் நான் வந்து ப்ரீவியஸாக போட்ட வீடியோ நான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் என்ன விஷயம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எந்த ஒரு பொசிஷனுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன் சொன்னேன்னா, மார்க்கெட் ரொம்ப நாளாக இறங்கிக்கிட்டு வந்த மார்க்கெட் ஒரு பாயிண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. அகைன் மார்க்கெட் கீழே வர மாதிரி காட்டிட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு இப்படி ஃபர்தராக மேலே போகலாம் ஒரு பாயிண்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போன மார்க்கெட் அகைன் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு ஃபர்தரான ஃபால் இருக்கும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? யாரையுமே வந்து ஒரு பொசிஷன் எடுக்க விடாமல், யாரையுமே வந்து பெருசாக ப்ராஃபிட் பண்ண விடாமலே மார்க்கெட் வச்சுட்ருக்காங்க. இப்போது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் எடுத்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க, மேலே இருக்காங்க. ஸோ நாளைக்கும் ஃபர்தராக மேலே போவாங்களா, போயிட்டு 23,800 பிரேக் பண்ணி மேலே போனால் தான் ஃபர்தராக மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா அது வரைக்கும் இந்த ஜோன்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்னவாக இருந்தாலும் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை மட்டும் நம்ம மார்க் பண்ணிடலாம், அது ஃபர்தராக யூஸ் ஆகும். ஓகேங்களா? நிறைய லெவல்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து நமக்கு இதுதான், 22,800 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 23,450 இது வந்து ஒரு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 23,800 அதுக்கும் மேலே மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் அதுக்கும் மேலே மார்க்கெட் வராங்க அப்படின்னா 24,250 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ 1 hour கேண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா இந்த 22,800 பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டுக்கு அடுத்தது வந்து 22,500
வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நான் டே கேண்டில் வச்சு மார்க் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் 22,650 500 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வருவாங்க. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எது வரைக்கும் அப்படின்னா 21,800 இந்த ரீஜன் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை மொபைலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா நாளும் நமக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் நடக்கணும் அவசியம் இல்லை. இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். எனக்கு என்ன நாலேஜ் தெரியும், நான் என்ன மார்க்கெட்டில் பார்க்குறேன், அதை தான் வந்து நான் வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய ட்ரேடிங் செஷனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் FIS கண்டினியூஸாக செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்றைக்கு பையிங்க்கு வராங்களோ அன்றைக்கி மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் மார்க்கெட் மேலே போகாது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வந்து இன்றைக்கி அவங்களுடைய கோர் இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதாவது மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போதுன்னா வர நியூஸஸ் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவாகவே தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதேமாதிரி ஒரு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் பை ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னா வரக்கூடிய நியூஸஸ் எல்லாமே பாசிட்டிவாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? FIS வந்து கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்காங்க. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஓஐ டேட்டாவும் என்ன சொல்லுதுன்றதை பார்த்துட்டா நமக்கு ஒரு ஐடியா வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த லெவல்ஸில் வந்து இப்போ நான் இதை சப்போர்ட்டுன்னு சொல்கிறேன்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா இதை நான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அகைன் இது சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைனா நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓஐ டேட்டா எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஓஐ டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா நியர்பை ஸ்ட்ரைக்கில், ஓகேங்களா, நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே ஓஐ டேட்டா பெருசாக இல்லை. பட் ஓவராலாக ஓஐ டேட்டா வந்து கால் சைடு தான் இருக்குது. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து கீழே போகும் ஃபர்தரா அப்படின்றத இண்டிகேட் பண்ணிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,045. பட் நியர்பை ஸ்ட்ரைக்ஸில் உங்களுக்கு எங்கேயுமே பெருசாக ஓஐ டேட்டா இல்லை. கால் சைடும் புட் சைட்லேயும் ஒன்று விழுந்தால் 22,700 22,500 இங்கே தான் வந்து அதிகமான புட் சைடு ஓஐ டேட்டா இருக்குது. கால் சைடும் பார்த்தீங்கன்னா 23,500 தான் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு 11 o'clock வெயிட் பண்ணி பாருங்கள். நியர்பை ஸ்ட்ரைக்ஸ் அதாவது 23,000 வந்து நல்லா ஓஐ டேட்டா கால் அண்ட் புட்டு டெவலப் ஆகிடுச்சு, பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டை 23,000 மார்க்கெட்டை முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் 11 மணிக்கு மேலேயும் நியர்பை ஸ்ட்ரைக்ஸில் வந்து பெருசாக ஓஐ டேட்டா இல்லை, அவுட் ஆஃப் த மணியில் தான் வந்து ஓஐ டேட்டா பில்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நல்லாவே ஒரு வயலண்ட்டான மூவ்மெண்ட் வர்றதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் எந்த வயலண்ட்டான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் 23,000 ரேஞ்சில் 23,000 ரேஞ்சில் மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஓஐ டேட்டாவையும் அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து மார்க்கெட் முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஓஐ டேட்டா செக் பண்ணுங்கள், அது எப்படி சொல்லுதுன்றதையும் பாருங்கள். ஓகே, மார்க்கெட்டை அப்ரோச் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் டெக்னிக்கலில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு 2-3 நாளில் தான் மட்டும்தான் நியூஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஒரு 10 நாளில் ஒரு 4-5 நாள் நீங்கள் லாஸ் பண்ணாலும் மிச்சம் இருக்கக்கூடிய 6 நாளில் நீங்கள் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்தில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே கோரிலேட் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் எல்லாமே டேட்டாஸ் தான் ரொம்பவே முக்கியம். FIS என்ன பண்ணுறாங்க, DIS என்ன பண்ணுறாங்க, ஓஐ டேட்டா என்ன சொல்லுது, குளோபல் ஈவெண்ட்ஸ் என்ன, குளோபல் நியூஸஸ் என்ன, அது எப்படி நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணும். இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, நம்மளுடைய இந்தியன் கரன்சி வேல்யூ வந்து ஆல் டைம் லோவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸஸ் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பாருங்கள். உங்களால் தேட முடியும்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறவங்க வந்து இது என்னை விட சூப்பராகவே எல்லாத்தையும் கேதர் பண்ணி சொல்கிறாங்க, ரெகுலராக சொல்கிறாங்க. நம்மளாம் ரெகுலராக பெருசாக சொல்கிறதில்ல. ஸோ டெய்லி வீடியோவை அவங்களாம் போட்டுருங்க. ஜஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். பட் டிசிஷன் நீங்கள் எடுங்க. யாரையுமே 100% ட்ரேடிங்கில் நம்பிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறதா மார்க்கெட் மேலே ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், மேலே ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், கீழே இறங்கும்போது தான் சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணி போக கற்றுக்கோங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவை
கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.